ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கலர் கிடைக்காது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுது எடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இது நல்லா தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப திக்காலாம் இருக்காது இந்த சட்னி. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த விழுதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்க்க வேண்டிதான். இப்போ வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு, நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக அது கூட தண்ணி கலந்து சேர்த்து இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்படியே எடுத்தோம்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, தோசையிலையோ இட்லிலேயோ அது ஒட்டாத மாதிரி இருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம இட்லி மாவு எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தான் சேர்த்துக்கணும். எல்லாமே கரைச்சிட்டோன்னுட்டு எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக குழன்னு போயிடும், அது நல்லாவே இருக்காது. கொஞ்சமாக அதுக்கு அந்த லைட்டாக திக்னஸ் வரணும், அவ்வளோதான் சேர்க்கணும். நம்ம கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுட சுட சூப்பராக ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெத்துன்னு கல் தோசை போட்டுட்டு அதில் இந்த இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்கும். புளிப்பு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சட்னி உங்களுக்கு பிடிக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.